இங்கே ஸ்பெஷலாக எங்களுக்காண்டி சமைச்சிருக்கு பிரசாந்த் அக்காவிட்ட. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒலிவ் ஆயிலில் பண்டி இறைச்சி வறுவல், பண்டி இறைச்சி வறுவல். இது பண்டி வறுவல் உண்டு. இது ஆட்டுக்கறி குழம்பு உண்டு. இது ராடில் ஒரு டேபிள் மாதிரி. ஸோ அப்படி செய்யலாம் வந்து ஐடியா. இன்றைக்கு இவர் தான் எங்களோட மெயின் குக்கா அடிக்க போறாரு. இன்றைக்கு எங்களுக்கு சமைச்சு தர போறாரு. இது சின்ன வெங்காயத்தோட சேர்த்து உள்ளி வெட்டியாச்சு ஃபர்ஸ்ட்டு. சரியா? முட்டை வைக்கிறாங்க. ஓகே, முட்டை அவிக்கிறது பெரிய வேலை. முட்டை அவிக்கணும்னு சொன்னா சும்மா இல்லை, தண்ணி வைக்கணும். ஓகே, அப்புறம் திருப்பி உப்பு போடணும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சளை போட்டாலும் பரவாயில்லைன்னு சொன்னா மஞ்சளா வேறு. ஏன் உப்பு போடுறீங்க? உப்பு போடுறோம்னு சொன்னா உடைக்கிறது ஈஸி. அதுக்கு முதல்ல இல்லதுக்கு முதல்ல அடுப்பை பத்த வச்ச இல்ல மஞ்சள் வெள்ளை முட்டை வெள்ளையா இருக்கு, அதனால மஞ்சள் போடுறோம். கொஞ்சம் மஞ்சளா இருக்கட்டும். நீங்களும் போய் பாருங்க எல்லாத்தையும். ஃபியூச்சர்ல உதவலாம். ஆடுறா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டானா. மஞ்சளை போட்டு வெள்ளை முட்டையே சோப்பு மஞ்சள் முட்டையை ஆக்கி விட்டுறேன். சரி, பிரச்சனை முடிஞ்சு. அடுத்தது வந்து சட்டிக்கா என்ன கொதிக்குது. ஓகே, என்ன செய்ய போறீங்க? இது வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை தட்ட போறது இருக்குல்ல கொஞ்சமா. ஓகே, நான் சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஆட்டு வறுவல் செய்வோம். ஆட்டு குழம்பு. ஆட்டு குழம்பு. இது கருவேப்பிலை, இது ரம்பு இலை. வசதியா இருக்கிறீங்க, கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அடுத்த வந்து பச்சை மிளகாயை வந்து கொஞ்சம் டிஸ்கில் போட்டு பழுதுனா நல்லா இருக்கும். அண்ணா, எத்தனை வருஷம் சமையல் அனுபவம் உங்களுக்கு? எனக்கு வந்து சமையல் அனுபவம் சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய கேரக்டருக்கு சமைக்க பழக்கம் இல்லை தான் நான் இருந்தாலும். எப்ப பிரசாந்த் அக்காவை கல்யாணம் கட்டினீங்களோ அதோட சரி துறந்தா எடுப்போம். ரெடியா நிக்கிறது வந்தா அக்கா, அண்ணா சொல்றேன், எப்ப கல்யாணம் கட்டினோ அண்டையில இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த சமையல் சனி. இல்ல, இந்த வீட்டுல என்னென்ன சாமான் அங்க இருக்குன்னு இவருக்கு தான் தெரியும். எந்த சமையல் மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதான். இதன் கிட்ட நின்று பாருங்க, அப்பதான் நாளைக்கு நீங்களும். எனக்கு சமைக்க தெரியாது. அப்ப இவ்வளவு நேரம் போட்டது அதெல்லாம் பட்டை, இனி போடுறது கராம்பு. அதுல சத்து இருக்கா போயிடும். இது நான் கொள்ளையாக்கினு சொன்னா இதுலயும் சத்து இருக்கா? நாங்கெல்லாம் உங்களை கஷ்டப்படுறோம், இந்த புள்ள என்ன செய்யுதுன்னு வந்தீங்க. எங்கட ஸ்ரீலங்கா ஜெலி இங்க பாருங்க. இதெல்லாம் பிரசாந்த் அக்கா இந்த இங்க ஊதிய எதுவும் இல்லை, எல்லாம் பவுனியா கட்டி வந்தது. மௌனியால இருந்து வந்திருக்குறாங்க. அதே இப்ப காலி பண்றதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஒலிவ் ஆயிலில் பண்டி இறைச்சி வறுவல், பண்டி இறைச்சி வறுவல்.
சாப்பிட மட்டும்தான், சமையல் தெரியாது, சாப்பாடு நான் மட்டும்தான். உங்களுக்கு சமைச்சே தந்தது இல்ல. வந்ததில்லை. சமைச்சு அந்த அழகே போய். ஓ மை காட். என்ன கொடுமை இல்லை. நீங்க கேட்கணும், அதுக்கு நீ எப்ப அழகா இருந்த நீ? அதான் தலையில போட்டு அடிக்கிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பாத்தீங்களா ஆள? இது வந்து இங்கே ஸ்பெஷலாக எங்களுக்காண்டி சமைச்சிருக்கு பிரசாந்த் அக்கா கிட்ட. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வந்து ஆட்டிறைச்சி குழம்பு, இது ரால் டிவல், இது ஆட்டிறைச்சி பொரியல், இது பண்டிறைச்சி வறுவல், பருப்பு கறி, முட்டை, அப்புறம் சோறு, இதுதான் ஸ்பெஷல் பாவக்காய் சம்பல். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுறோம். அப்போவும் கேட்குது. விருந்து வைக்கிறேன், கல்யாண விருந்து. 1 year அனிவர்சரியும் கொண்டாடியாச்சு. என்ன சவரம்னு சொன்னா செய்வணும் முடிவா. ஓகே, பண்ணி இது மட்டன் கறி, இது பண்டி கறி. யூ லைக் பண்டி? ஏன்னா குளிருக்கு குளிரை. ஓகே, மற்ற பொரியல் போடுங்க. காணுங்க, நான் உங்களுக்காக தான் செஞ்சது. பயங்கர கவனிப்பு. எங்களுக்காக செஞ்சது. சமையல் மட்டும் போடுற விதத்திலே எனக்கு எப்படி பார்த்து இனி அவரை பேர் போடுங்க. தம்பிக்கு கவனிப்பு, இங்க தங்கச்சி காண்டி.